இன்னைக்கு வீடியோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் தில்லையாடி என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிற சாந்தாரை காத்த ஈஸ்வரன் திருக்கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் திருக்கடையூரில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கு. இந்த கோயிலோட மூலவர் சாந்தாரை காத்த ஈஸ்வரர் அல்லது சரணகராட்சகர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாங்க. சாந்தாரை காத்த ஈஸ்வரர் அகஸ்திய முனிவரின் நோயை குணப்படுத்தியதாகவும் ஒரு வரலாறு உள்ளது. இந்த கோயிலோட புராண வரலாறு படி விக்ரம சோழனின் ஆட்சி காலத்தில் அவரது மந்திரிகளில் ஒருவரான இளங்கரார் திருக்கடையூர் கோயிலின் திருப்பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அதே நேரத்தில் தில்லையாடி திருக்கோயிலின் புதுப்பிக்க பொருளுதவி செய்து கொண்டிருந்தார் அந்த மந்திரி. சிறிது காலம் கழித்தே மன்னனுக்கு இந்த விஷயத்தை தெரிவித்தார் மந்திரி. அப்போது மன்னன் மந்திரியிடம் தில்லையாடி கோயிலின் திருப்பணிக்கான புண்ணிய பலனை தனக்கு தத்தம் செய்யும்படி கேட்டார். மந்திரி மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த சோழ மன்னன் தன்னுடைய வாளால் மந்திரியின் கையை வெட்ட முயற்சித்தார். அப்போது அவர்கள் முன் ஈஸ்வரன் தோன்றி மந்திரியை மன்னனிடமிருந்து காப்பாற்றினார் ஈஸ்வரர். அந்த திவ்ய தரிசனத்தை காண இயலாதவாறு மன்னனின் பார்வை பறிபோனது. தனது தவறை உணர்ந்த அரசன் இந்த தலத்திற்கு ஓடி வந்து ஈஸ்வரனிடம் சரணடைந்து அவரை பூஜித்து வழிபட்டு மீண்டும் பார்வையை பெற்றதாக சொல்லுறாங்க. இதனால் இந்த தலத்திலுள்ள சிவன் ஸ்ரீ சரணகராட்சகர், அதாவது சாந்தாரை காத்த ஈஸ்வரன் என்று பெயர் பெற்றதாக சொல்லுறாங்க. இதுவே இந்த கோயிலோட புராண வரலாறாகும். இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சா இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.